விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து பனையூர் பாபு பெருங்கொண்ட ஆதரவாளர்களோடு அவர் போய்விட்டார். ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் நாகப்பட்டினத்தின் முன்னாள் எம்எல்ஏயும் தற்போது அவர் போட்டியிட இடம் கொடுக்காத விவகாரமும் இப்போது காலை செய்தியில் வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது ஆலூர் ஷா நவாஸ் மட்டுமல்ல, அப்துல் ரஹ்மான் மட்டுமல்ல, இறந்து போன யூசுப் போன்ற ஏராளமான முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம் பெண்கள் இந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது முழுக்க முழுக்க தலித்துகளுக்கான ஒரு இயக்கம். அவற்றில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். பாலாஜி அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். அடுத்து கலரப்போகிற விக்கெட்டாக யார் இருக்கிறார்? திரு ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போகிறாரா என்ற கேள்வி எழுப்புகிறார். நேர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து பனையூர் பாபு பெருங்கொண்ட ஆதரவாளர்களோடு அவர் போய்விட்டார் திமுகவில். அது நேற்றைக்கு நடந்தது. தொலைக்காட்சிகளில் பெரிய அளவில் அது பேசப்பட்டது ஒரு செய்தி. இது உண்மையிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிக்குமா? விடுதலை சிறுத்தைகள் என்ன என்பதை நாம் இந்த நியூஸ்ல பார்க்கிற போது, அடுத்து ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் நாகப்பட்டினத்தின் முன்னாள் எம்எல்ஏயும் தற்போது அவர் போட்டியிட இடம் கொடுக்காத விவகாரமும் இப்போது காலை செய்தியில் வெளியாகி இருக்கிறது. யூகங்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி பதில் அல்ல. ஆலூர் ஷா நவாஸ் அவர் ஒரு தனி மனிதர். அவர் விடுதலை சிறுத்தைகளோடு பயணிக்கலாம் அல்லது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரலாம் என்பது அவரது உரிமை. ஆனால் அதற்கு முன்பு சில விஷயங்களை நாம் இங்கே ஒரு பத்திரிகையாளனாக பேசித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் உரிமைகளுக்கான ஒரு கட்சி. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எளிய மக்களுக்காக, தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இன இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய சமூகம். அதன் பிரதிநிதிகளாக இன்றைக்கு அவர்கள் ஓரளவிற்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கடந்த ஒரு 25 ஆண்டுகளில் மிகப்பெரிய போராட்டத்தை எளிய மக்களுக்காக கொடுத்தது. இப்பொழுது ஆலூர் ஷா நவாஸ் மட்டுமல்ல, அப்துல் ரஹ்மான் மட்டுமல்ல, இறந்து போன யூசுப் போன்ற ஏராளமான முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம் பெண்கள் இந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோழர் தொல் திருமா அவர்களை நான் பலமுறை சந்திக்கவில்லை. ஒரு முறை அவரை நான் சந்தித்து மனமிட்டு பேசும்போது கூட அவர் என்னிடத்திலே பேசியது கடந்த வாரம் 10 நாட்களுக்கு முன்பு கூட. இந்த இயக்கத்தினுடைய உண்மை தன்மைகளை பற்றி அவர் பேசினார். நான் பத்திரிகையாளனாகத்தான் சந்தித்துவிட்டேன். எல்லா தலைவர்களோடும் எனக்கு நெருக்கம் உண்டு. சுயம் சேவக்கு பேசுவார்கள், இடதுசாரிகள் பேசுவார்கள், அதிமுக, திமுக எல்லாரும் நமக்கு நட்பு. நம்ம பத்திரிகையாளர், நமக்கு அதை பற்றி ஒரு விஷயம். ஆனால் இங்கே நமது பார்வை என்பது, நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இங்கே வந்தீர்கள் என்ற கேள்வி வரும். பனையூர் பாபை விட்டு விடுங்கள். பனையூர் பாபு அவர்கள் அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் இங்கே இது உண்மையா என்பது நாம் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது இன்று காலை. ஒரு ஆதாரமான செய்தி தான். அந்த செய்தி என்ன சொல்கிறது என்றால், அடுத்து கலரப்போகிற விக்கெட்டாக யார் இருக்கிறார்? விடுதலை சிறுத்தைகளின் முக்கிய அதாவது தொலைக்காட்சி முகமாகவும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த திரு ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போகிறாரா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். இது சில வாரங்களாக தமிழ்நாட்டு அரசியலில் பேச்சு பொருளாக போய்கொண்டிருக்கிறது. திமுக அவர்களை சேர்க்கலாம். திமுகவில் இருந்து பெரும்பான்மையாக முஸ்லிம் வாக்காளர்கள் இந்த முறை கொஞ்சம் அகன்றிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாக்காளர்களை போன்று அகலவில்லை, ஓரளவிற்கு அகன்றிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாக்காளர்கள் பெரும்பான்மையாக திமுகவிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். தலித்துகளும் இளைஞர்களும் கூட விஜய் அவர்களின் மீது கொண்ட ஒரு கவர்ச்சியால் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவற்றை விடவும், அதை பாதி விடவும் ஓரளவுக்கு இஸ்லாமிய இளைஞர்களும் மற்றும்
பெண்களும் கூட ஒரு ஒரு மத்தியதர வகுப்பின் கீழே உள்ளவர்களும் இன்றைக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு களச்சூழலில் விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளராகவும் அழகு பார்த்த ஆரூர் ஷானவாஸ் எதற்காக இடம்பெயர வேண்டும்? ஒரு கேள்வி நமக்கு எழும். அவரை அரசியலில் கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள். அதற்கு முன்பு அவர் பல இயக்கங்களெல்லாம் இருந்திருக்கலாம். அது எல்லோருக்கும் ஒவ்வொரு இயக்கங்கள் இருப்பார்கள், அது விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு அவர் எம்எல்ஏவாக அழகு பார்த்தது திரு தொல் திருமாவளவன் அவர்கள். நல்லா கவனிங்க. எம்எல்ஏவாக அழகு பார்த்தது தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவருக்கு சமூக அந்தஸ்தை கொடுத்தது, அவருடைய பேச்சுக்கான ஒரு இடத்தை கொடுத்தது எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் இங்கே அவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் திமுகவில் போய் சேர்கிறார் என்று சொன்னால் அவருடைய எதிர்காலம் பெரும் கேள்வியாக ஆகிவிடும். அது முழுக்க முழுக்க தலித்துகளுக்கான ஒரு இயக்கம். அவற்றில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். பாலாஜி அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். இன்றைக்கு பன்ருட்டில அப்துல் ரஹ்மான் என்றார், தோல்வி கண்டு விட்டார். அன்றைக்கு யூசுப் இருந்தார், அவர்தான் இவருக்கு நாகப்பட்டினத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே ஒரு புரட்சியாளனாக அவர் பேசுகிற அம்பேத்கர், பெரியார், ஒடுக்கப்பட்ட மக்கள், இப்படி அவர் ஒரு வழிபாதையில் இருப்பார். ஆனால் பதவி எதிர்பார்த்திருக்காமல், மனம் முரண்டு இல்லாமல் இந்த இயக்கத்திலே அவர் தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் இவ்வளவு காலம் பேசியதின் உண்மை தன்மை என்ன? அவர் இப்போது போகவில்லை. இப்போதும் அவர் விடுதலை சிறுத்தைகளில் தான் இருப்பார் என்று நாம் நம்புவோம். இந்த செய்திக்கு நான் பதில் சொல்கிறேன். இது ஆலூர் ஷானவாஸுக்கான பதில் அல்ல. இந்த செய்திக்கான பதில் என்னவென்றால், அவர் திமுகவில் சேருவோம் என்று வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. திமுகவினர் அவர் அடுத்த விக்கெட் என்று நீங்கள் அந்த செய்தியை போட்டிருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் இப்போது விடுதலை சிறுத்தைகளோடு இரக்கமாக இருக்கிறதா என்றால் அது கொஞ்சம் கேள்வியாகத்தான் நாம் அறிந்தவரை நமக்கு தெரிகிறது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், வன்னி அரசு ஒரு சிறந்த போராளி. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் திண்டிவனத்தில். அவருக்கு இவர் வாழ்த்து கூட சொல்லவில்லை என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மைத்தன்மை தெரியவில்லை. இந்த வீடியோ பார்த்து கூட ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். வன்னியரசு அவர்களும் கூட என்னை தொடர்பு கொள்ளலாம். அதில் தவறில்லை. எனக்கு கிடைத்த தகவல்கள் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் வன்னியரசு அவர்களிடத்தில் இவர் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்காதது நமக்கு ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. ஏன் தெரிவிக்க நீங்கள் மறுத்தீர்கள்? உங்களுக்கு அவருக்கு என்ன பகை? ஒன்றும் இல்லை. இவர் நேரடியாக என்ன செய்திருக்க வேண்டும்? நேரடியாக கொடுக்கவில்லை என்றாலும் கூட உண்மையிலேயே பேராசான் அம்பேத்கர், பெரியாரை பற்றி தான் அவர் அதிகமாக பேசுவார். அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் முகமது நபியை பற்றி எல்லாம் அதிக பேசி நாம் கேள்விப்பட்டதல்ல. அவரை ஒரு புரட்சியாளராகத்தான் விடுதலை சிறுத்தைகள் எங்களிடத்திலே சொல்கிறார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய புரட்சியாளர், இன விடுதலைக்கான புரட்சியாளர். அதை பற்றி கூட ஒரு முறையும் கூட பேசினது அல்ல. அவர் ஒரு மதவாதியாக தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த இன விடுதலைக்கான போராட்டத்தில் இந்திய சமூகத்தில் தலித்துகளுக்கான உரிமைகளுக்காக நிறைய பேசியிருக்கார். யாரு? திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வட தமிழ்நாட்டில் நடைபெற்ற அந்த கொடுமைகளுக்கு எதிராகவும் நிறைய பேசியிருக்கார். அப்படி இருந்தும் அவர் ஏன் இதை மறுத்தார்? எதற்காக? என்ன பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையில் அவருடைய இந்த மௌனம் பல சந்தேகங்களை நமக்கு எழுப்பியிருக்கின்றது. பத்திரிகைகள் கிளப்பி விடுவார்கள், அவர் திமுகவுக்கு செல்ல போகிறார் என்று. அவரை அறிவித்தால் மட்டும்தான் உண்மை. ஆனால் அவர் வன்னியரசுக்கு வாழ்த்து தெரிவிக்காதும், சமீப காலமாக அவர் கொஞ்சம் மனமுரண்டு இருப்பதும், ஒருவேளை அது உண்மையான செய்தியாக இருக்கலாமோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகைகள் இந்த யூகத்தை கிளப்பிடுவதை முதலில் அவர் தடை செய்ய வேண்டும். நேரடியாக அவர் தலைவரை சந்திக்க வேண்டும். தலித்து, அதாவது விடுதலை சிறுத்தைகள் தலைவரை சந்திக்க வேண்டும். என்னை பற்றி வந்த செய்திகள் எல்லாம் பொய். நேரடியாக கொடுக்க வேண்டும். நான் எம்எல்ஏ இல்லை என்றால் நான் எம்எல்ஏக்காக பதவி வகுத்தேன் இல்லையே. விரும்பினேன், உங்கள் இயக்கத்தை விரும்பினேன், நான் போராடி தொடர்ந்து நான் பயணிப்பேன். அப்படித்தான் அவர் சொல்லியிருந்தால் மட்டும்தான் பனையூர் பாபுவை விடுத்து அடுத்த விக்கெட்டு கலரும் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அப்படி இது ஒரு தொடர் மௌனத்தை அவர்
கைப்பற்றினார். தொடர் மௌனத்தை பின்பற்றினார். உண்மையிலேயே அது உண்மையாகி போய்விடக்கூடாது. அது தவறு. அதனால அவருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையான அந்த நட்புறவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பிரிவு இன்னும் அதிக இடைவெளிகளை ஏற்படுத்திவிடும். அவர் உண்மையிலேயே ஒரு கொள்கை ரீதியாக தொடர வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தை தலைவர்களை சந்தித்து நான் எந்த காலத்திலும் இந்த இயக்கத்தை விட்டு போக மாட்டேன். நான் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக உங்களிடத்தில் வந்து சேரவில்லை. எனக்கு பதவி கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறார். அதில் எனக்கான பதவிகளை கொடுங்கள். என்னை பற்றி தெரியாமல் சிலர் பேசியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் பெரிதாக நினைக்கவில்லை. தொடர்ந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன் சிறுத்தைகளின் முகமாக என்று சொன்னால் இது போன்ற யூகங்கள் அடங்குமே தவிர இல்லை என்றால் அது தொடரத்தான் செய்யும். மீண்டும் இது போன்ற பல செய்திகளின் அரசியல் பின்னணியோடு நான் உங்கள் சூஃபியான். நன்றி.